கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, காலை தினத்தில் நம்ம செய்தியை பார்த்தோம். கலீலியாவில் கர்த்தர் நிறைவேற்றிற ஊழியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். காலை தினத்தில் உபவாச கூட்டத்தில் நம்ம பார்த்த செய்தி, கர்த்தர் யாரை சுகமாக்கினார்? குஷ்டரோகி கர்த்தர் சுகமாக்கினார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு கலீலியாவில் இயேசு செய்த அடுத்த ஊழியம் என்னன்னா, சூம்பின கை உடையவனை கர்த்தனவனை குணமாக்குறார். இது எங்கே இருக்குன்னா, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9 - 21, மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 - 5, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6 - 7 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, சூம்பின கை உடையவனை கர்த்தனவனை சுகமாக்குறார். சூம்பின கைன்னா, ஒரு கை சின்னதாக இருக்குது, ஒரு கை எப்போதும் இருக்கிறது போல நார்மலாக இருக்குது. அந்த சூம்பின கையை தான் கர்த்தனவனை சுகமாக்குற காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். கவனிக்கலாம், தேவனுடைய ஜெபாலயம் யூதருடைய ஜெபாலயம் சொல்லப்படல, அவர்களுடைய ஆலயத்தில் கர்த்தர் பண்ணாராம், பிரவேசித்தார். தேவ பிள்ளைகளே, தேவாலயம் வேற, ஜெபாலயம் வேற. சாலமோன் கட்டினது தேவாலயம், இடிக்கப்பட்ட தேவாலயத்தை செர்பாவேல் கட்டுறார், அது தேவாலயம். அதே தேவாலயத்தை கொஞ்சம் பெருசுப்படுத்தி யாரு கட்டுறாருன்னா, ஏறது கட்டினார். இந்த ஏறது கட்டின ஆலயத்தை தான் கர்த்தர் சொல்றாரு, 3 நாளில் இது இடிக்கப்படும், 3 நாளில் இது எழுமன்னு சொன்ன உடனே 46 வருஷமாக கட்டப்பட்ட இந்த தேவாலயத்தை எப்படி இடித்து 3 நாளில் எழுப்ப முடியும்னு சொல்லி இயேசுவினிடத்தில் ஒரு குற்றச்சாட்டை நபனை வைக்கிறாங்க. தேவாலயம் என்பது தன்னை குறித்து நபனை சொன்னார். சரி, அது அப்படியே இருக்கட்டும். தேவாலயம் வேற, ஜெப ஆலயம் வேற. ஜெப ஆலயத்தை எதற்காக ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, ஜெப ஆலயத்தில் எத்தனை பேர் மெம்பர்ஷிப் இருப்பாங்கன்னா, 200 பேர் நபனா இருப்பாங்க. அங்கங்கே ஜெபாலயங்களை ஏற்படுத்தி அதில் வேதப்பாரகர் என்ன பண்ண இருப்பாங்க. வருகிறவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை விலக்கி அவர்களுக்கு கற்றுத்தரும்படியாக தான் இந்த ஜெபாலயங்கள் காணப்பட்டது. இந்த ஜெபாலயத்தில் 200 பேர் இருப்பாங்க. இதில் யாராகிலும் ஒருவர் பின்வாங்கி போவார்கள்னா, இவங்களுக்காக 199 பேர் நம்ம பாரப்பட்டு ஜெபிப்பாங்க. ஜெபித்து அவன் மனம் திரும்பி ஆலயத்துக்கு ஜெபாலயத்துக்கு வந்த உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த 199 பேரும் அந்த ஜெப ஆலயத்தை விட்டு வெளியே போன பிற்பாடு அவனை ஜெபாலயத்தின் வாசலில் படுக்க வைத்து மற்ற 199 பேர் என்ன பண்ணோன்னா, அவனை மிதித்து அவனை ஏறி வருவாங்க. இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. உப்பு சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்படும்? வெளியில் கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்காக ஒழிய வேற ஒன்றுத்திற்கும் உதவாது நபன சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவர்களுடைய ஜெப ஆலயம் என்பது இது பரிசேயருக்கென்று ஒரு ஜெபாலயம் காணப்பட்டது. அந்த ஆலயத்தில் நடந்த சம்பவத்தை தான் இப்போ பார்க்க போறோம். 10 வாசிமா. அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்போது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். கவனிக்கலாம், சூம்பின கை உடையவனை அவர்களுடைய ஜெபாலயத்தில் இயேசுடைய பார்வைக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க, கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. எதுக்காகன்னா, ஓய்வு நாளில் இவர் சுகம் கொடுப்பாரனா, இயேசுவை நியாயப்பிரமாணத்தை மீறிட்டார் என்று குற்றப்படுத்தும்படி அவனை கொண்டு வராங்க. தேவ பிள்ளைகளே, சூம்பின கை உடையவன், பிச்சைக்காரன், குருடன், சப்பானி எங்கே இருப்பான்னா, ஜெபாலயத்துக்கு வெளியில இருந்து வருகிற ஜனங்களிடத்துல தான தர்மங்கள் கேட்டுன்னு இருப்பான். ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த சூம்பின கை உடையவனை இயேசுடைய பார்வையில் படும்படியாக ஓய்வு நாளில் கொண்டு வந்து வச்சது யாருன்னு சொன்னால், இந்த பரிசேயரை கொண்டு வந்து வைத்தார்கள் என்று சொல்லி வேத வல்லுநர் என்ன சொல்கிறாங்க. இதை தான் சொல்லப்படுது. அங்கே சூம்பின கை உடைய ஒரு மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்போது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இவனை யாரு கொண்டு வந்து வச்சது? பரிசேயரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. கவனிக்கலாம். ஆனால் பரிசேயர் இடத்துல
இயேசு கிறிஸ்து குறித்து 2 காரியம் அவங்களிடத்துல காணப்பட்டது. ஒரு காரியம் என்னன்னா, பரிசேயரு 2 காரியம் இயேசுவை குறித்து தெரிந்து கொண்டு இருந்தாங்க. ஒரு காரியம் என்னன்னா, வியாதிகளை குணமாக்குற வல்லமை இயேசுவிடத்தில் இருக்கிறது என்று நம்பினாங்க. அதனால தான் அந்த சூம்பின கை உடையவனை யாருடைய பார்வையில் வைக்கிறாங்க? இயேசுவின் பார்வையில் வைக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இயேசுவால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லா வியாதியும் குணமாக்கிட்டார். நம்முடைய எல்லா வியாதிக்கு உண்டான தழும்புகள் அவர் சரீரத்தில் ஏற்றப்பட்டு இருக்கிறது. அதனால் எல்லா வியாதியும் கர்த்தர் குணமாக்குவார். ஆமென். அப்போது காரியம், பரிசேயர் இயேசுவை குறித்து தெரிந்து வைத்திருந்த காரியம் என்னன்னா, வியாதிகளை குணமாக்குற வல்லமை இயேசுவிடத்தில் இருக்கிறது என்று நம்ம நம்பியிருந்தாங்க. 2வதாக, உதவியற்ற மக்களுக்கு இயேசுவானவர் கரிசனையோடு போய் உதவி செய்வார் என்று சொல்லி இயேசுவை குறித்து நம்பிக்கை உள்ளவர்களாக பரிசேயர் இருந்தாங்க. ஆகவே தான் இயேசுடைய பார்வையில் தெரியும்படி சூம்பின கை உடையவனை நம்ம வைத்தாங்க. தேவ பிள்ளைகளே, ஓய்வு நாள் பிரமாணத்தை கர்த்தர் மீறுவார், இவர் என்ன பண்ணலாம், இவனுக்கு சொங்கு கொடுத்த உடனே இயேசுவை குற்றப்படுத்தலாம் சொல்லி பரிசேயர் என்ன பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க ஒரு கேள்வி 12ஆம் வசனத்தில். ஆட்டை பார்க்கிலோ 11 வாசிக்கமா? 11. அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலோ ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டோனோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவு விஷயம். சரி, கவனிக்கலாம். ஆனா மோசவுடைய நியாயப்பிரமாணத்தில் ஓய்வு நாளில் ஆடு மாடு குழியில விழுந்தால் அதை தூக்கி விடலாம் நியாயப்பிரமாணம் அனுமதிக்குது. இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை குற்றப்படுத்தலான்னு வகை தேவையப்பா, எது நியாயம், மனுஷனா அல்லது ஆடு மாடு குழியில விழுறதை தூக்கி விடுறது நியாயமா என்று சொல்லி ஏசப்பா பரிசேயனை பார்த்து நம்ம கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா. சரி, மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். அவர்களுடைய இருதயத்தின் கடினத்தின் ஏசப்பா கேள்வி கேட்கிறாரு. எதனா பதில் சொல்லி மாட்டிக்க போறோம் சொல்லி திருன்னு முயற்சி இருதயத்தை என்ன பண்ணிட்டாங்க, கடினப்படுத்திட்டானுங்க பரிசேயனுங்க. கடினப்படுத்தி அவர் விசனப்பட்டு, தேவ பிள்ளைகளே, இங்க விசனப்பட்டுன்னு இருக்குது இல்லையா, அவர் நல்லது செய்தாலும் சரி ஏசப்பா, அதாவது அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாலும் சரி, உதவி செய்தாலும் சரி, 2 மீன் 5 அப்பத்தை 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்தாலும் கூட இயேசு என்ன பண்ணாங்கன்னா ஒரு கூட்டம் விசனப்படுத்தினே இருந்தாங்க. இந்த விசனப்பட்டுன்னு இருக்குது இல்லையா, அவர்களை பார்த்து அவருடைய ஊழியத்தில் தொடர்ந்து வந்து நின்றான். அவரை விசனப்படுத்தினே இருந்தாங்களாம். நம்ம கொஞ்சம் விசனப்படுத்தணும்னா நம்ம வேற மாதிரி ஆயிடுவோம். ஆனால் கர்த்தர் அதை சகிச்சு தனக்கு கொடுக்கப்பட்ட பிதாவின் சித்தத்தை ஆண்டவனை நிறைவேற்றினார். ஆமே. பாருங்க, விசனப்பட்டு கோபத்துடனே பாருங்க, கோபத்துடனே சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்க்கிறாரு. விசனப்பட்டு என்ற வார்த்தை அவருடைய ஊழியத்தில் தொடர்ந்து அவரை விசனப்படுத்தினே இருந்தாங்க. ஆனால் அவர் அதை ஒரு பொருட்படுத்தவே இல்லை. தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற குறிக்கோளாகவே கர்த்தர் காணப்பட்டார். நம்மளை சூழ்ந்திருக்கிற ஜனங்க நம்மளை சோர்வடைய செய்வாங்க, நம்மளை எரிச்சல் மூட்டுவாங்க, நாம் செய்த தான தர்மங்களை குறித்து அலட்சியமாக பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு பொருட்டாக நம்ம எடுத்தோம்னா நம்ம ஆவி குன்றி போயிடும். அவங்களுடைய சுபாவம் அது, அவங்க ஆவி அது. கர்த்தர் நமக்கு என்ன சொன்னார் அதை செஞ்சுன்னு போகணும். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். 2வது காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டது, ஆண்டவர் கோபப்பட்டு சுற்றிலும் அவர்களை பார்த்தார்னு இருக்குது. கோபப்பட்டார். இயேசு கிறிஸ்து கோபப்படுவாரா? படுவார். பாருங்க, இந்த இடத்துல கோபப்பட்டு இருக்குது இல்லையா, இது கிரேக்க மொழியில் என்ன சொல்லப்படுதுன்னா, பாருங்க, அந்த இடத்துல மட்டும் கர்த்தர் நம்ம கோபப்பட்டாராம். அந்த கோபம் சில நொடிகள் இருந்தது. அந்த கோபம் என்ன நொடிகள் இருந்ததா? சில நொடிகள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து கோபப்பட்டு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கையை நீட்ட சொல்றாரு, மறு கையை போல சொஸ்தமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கோபப்பட்டாரு, மறு கையை போல அவனுடைய கையினா வாய்ச்சான்,
சொஸ்தமானது என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இதே கவனிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கிறீங்களான்னு கேட்குறேன். கவனிங்க. மோசே கோபப்பட்டார். ஒரு எகிப்தியனை என்ன பண்ண கொலை செய்தார். உயிரே போயிடுச்சு. பேதுரு கோபப்பட்டார். மல்குஸ் காதை வெட்டினார். காதே போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார். மறு கை ஆனது, அதாவது கை வந்தது. திரும்ப சொல்கிறேன், மோசே கோபப்பட்டார், உயிர் போயிடுச்சு. பேதுரு கோபப்பட்டார், காது போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார், கை வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கோபப்பட்டார். இந்த கோபம் ஒரு நொடி பொழுது. ஒருவேளை கர்த்தர் நம்ம மேலே கோபமாக இருக்கிறார் என்று உணர்வுலனா கூட உங்களை சுத்திகரித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்கிறாரா இல்லையா பாருங்கள். ஆமாங்க, ஆண்டுடைய கோபம். இதை தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54:10 சொல்கிறார். அவர் இமைப்பொழுது என்ன பண்ணார்? கைவிட்டார். இமைப்பொழுது, கண்ணை மூடி திறக்கிற நேரம் தான் இமைப்பொழுது. அதுவே இவங்க எங்கே இருந்தாங்க? 70 வருஷம் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்தாங்க. உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்வேன்றார். அதனால் நம்முடைய குறைக, நம்முடைய தவறு நிமித்தமாக கர்த்தருடைய கோபம் இருக்குமனா அது ஒரு நொடி பொழுது தான். உடனே மனம் திரும்பின கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சரி, கோபம் என்ற தலைப்பில் ஒரு 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கவனிக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து கலீலியாவில் நிறைவேற்றின ஊழியங்களை என்ன ஊழியத்தை பார்த்துருக்கிறோம்? சூம்பின கை உடையவனை கர்த்தர் சுகமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ கோபம் என்ற தலைப்பில் ஒரு 2 காரியத்தை பார்க்கலாம். கவனிக்கலாம். முதல் காரியம், இஸ்ரவேல் ஜனங்க தேவனை கோபப்படுத்தினாங்க. எதனால்? விக்கிரக ஆராதனால கர்த்தரை கண்ணவனை எரிச்சலை மூட்டினாங்க. அதனால் விக்கிரக ஆராதனை கர்த்தரை எரிச்சல் மூட்டுகிற காரியங்க. இதனால தான் கர்த்தருடைய எரிச்சல், கோபம் இஸ்ரவேல் மேலே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி முன் போலவே 40 நாள் யார் உபவாசம் இருக்கிறார்? மோசே உபவாசம் இருந்தார் என்று சொல்லி உபாகமும் 9:18 வாசிக்கிறோம். முன் போல 40 நாள். இப்போ மோசே 3 முறை 40 நாள் இருந்தார். இப்போ 2வது முறையே 40 நாள் திறப்பில் நிற்கிறார். நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம தான் திறப்பில் நிற்கணும். பிள்ளைகளுக்காக நம்ம தான் திறப்பில் நிற்கணும். ஆபிரகாம் நின்னார். ஆதியாகமம் 18:30 சோதம் குமாரா பட்டணத்துக்காக நின்னார். நின்னால் நிச்சயமாக கோபம் ஆற்றப்படும். ஆண்டவர் மனம் இறங்குவார். சரி, 2வது ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:4 பாருங்க. அவர்கள் சீர்கேட்ட குணமாக்கி என் கோபத்தை அவர்களை விட்டு நீக்கிடுவேன்னு சொல்கிறார். யாரை விட்டு கர்த்தர் தமது கோபத்தை நீக்குவார்? மனம் திரும்பும் போது நீக்கிடுவாருங்க. மனம் திரும்பினா கர்த்தர் இறங்கிடுவார். எப்பேற்பட்ட மனம் திரும்புதார்? முழுவதமாக திரும்பணும். பாதி திரும்பக்கூடாது. பாதி திரும்பணும்னா பாவத்தை பார்ப்போம். முழுவதுமாக திரும்பணும்னா நம்ம பார்க்கவே மாட்டோம். அதனால் மாய்மாலமான மனம் திரும்பல் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. அந்த மாய்மானமான மனம் திரும்பல் இருக்குமானா பாவம் எப்போது செய்வாங்க. முழங்கால் படி இல்லாமல் முழுவதுமாக திரும்பும்போது, மனம் திரும்பும்போது கர்த்தர் தமது கோபத்தை உன்னை விட்டு விளக்குறாருங்க. சோதம் குமார பட்டணம் மனம் திரும்பிச்சு. கர்த்தர் செய்ய நினைத்த தீங்க செய்யலைங்க. முழங்கால் படி இல்லாமல் என் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறையா. கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்ன தயவு இருக்கட்டும். நாளைக்கு நடக்க போகிற பரிசுத்த ஆராதனை அன்றரே, முதல் ஆராதனை காலை 4:30 மணிக்கு இருக்கிற ஆராதனை ஆஸ்வதி. 2வது ஆராதனை 9:30 மணிக்கு இருக்கிறது ஆஸ்வதி. மாலையில் சுவிசேஷ கூட்டம் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. பேசுங்கப்பா, பயனடுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே